வெறும் கட்டடங்களால் பௌதிக வளங்களால் அபிவிருத்தி அடைந்திருந்தால் மட்டும் போதாது. அக்கல்லூரி அறிவு, ஒழுக்கம், திறன் போன்ற பல்வேறு விடயங்களில் அது அபிவிருத்தி அடைந்து காணப்பட வேண்டும். அப்போதுதான் கல்லூரி முழுமையானதாக கருதப்படும். அந்த வகையிலே எங்களுடைய அமீதுல் குல்லியா உஸ்தாத் ஹாசிம் சூரி அவர்கள் இந்த மதரசாவினுடைய ஆன்மீகம், பிள்ளைகளின் ஆன்மீகம், அறிவு, அவர்களுடைய ஒழுக்கம், திறன்களை விருத்தி செய்கின்ற ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அமீதாக நாங்கள் அவர்களை காண்கின்றோம். அவருடைய அனுபவங்கள், அவருடைய அறிவு முதிர்ச்சி, உலமா சபையிலே அவருடைய பங்களிப்பு, இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது நாங்கள் அவரை நேரடி தொடர்புகள் இல்லாவிட்டாலும் இந்த நாட்டிலே சகலரும் அறிந்த ஒருவராக உஸ்தாத் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த விடயத்தினை செய்வார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அதே போன்று இந்த கல்லூரியின் அறிவு, ஒழுக்கம் போன்ற விடயங்களை மேம்படுத்துவதற்காக வேண்டி இங்கே இருக்கின்ற உஸ்தாதுமார்கள் உங்களோடு பக்கபலமாக இருப்பார்கள் என்றும் நாங்கள் நம்புகிறோம். இதன் பிறகு இந்த கல்லூரியிலே எதற்கு எந்தெந்த ஆளணியினர் தேவைப்படுகின்றார்களோ அவர்களை இந்த கல்லூரிக்கு நீங்கள் சேர்த்து இந்த கல்லூரியை நீங்கள் மேம்படுத்துவீர்கள் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவே உங்களுக்கு அல்லாஹு தாலா தேகாரோக்கியத்தை தர வேண்டும், நீண்ட ஆயுளை தர வேண்டும். நீண்ட தூரத்திலிருந்து பல்வேறு அசௌகரியங்களுக்கு மத்தியில் நீங்கள் இந்த நியமனத்தை மனமு வந்து ஏற்றுக்கொண்டீர்கள் என்பது எங்களுடைய நிர்வாக சபை அறிந்த விடயம். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு ஹசரத் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கே வருகை தந்திருக்கின்ற சஹ்வா இஸ்லாமிய அரபு கல்லூரியின் நிர்வாக தலைவர் இத்ரீஸ் ஹசரத் அவர்களையும், அதே போன்று அதனுடைய செயலாளராக இருக்கின்ற தம்ஜீத் ஈடிஓ அவர்களையும், சஹ்வா இஸ்லாமியா அரபு கல்லூரியின் அதிபர் ரமீன் சஹ்வி அவர்களையும், அதே போன்று சஹ்வா இஸ்லாமியா லேடிஸ் அரபிக் கல்லூரியின் பொறுப்பாளராக இருக்கின்ற ஃபைசல் மூலை அவர்களையும் இந்த இடத்திலே நான் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று ஹசரத் அவர்களுடைய இந்த வைபவத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற வகையிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த அஷேக் அஸ்மி மௌலவி யூசுஃபி அவர்களையும், அதே போன்று ஓட்டமாடி பிரதேசத்தைச் சேர்ந்த ஹாரூன் சஹ்வி அல் கிம்மா அசோசியேஷனின் டிரெக்டராக இருக்கின்றார், அவரையும் நாங்கள் இந்த இடத்திலே வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற ஏனைய பிரமுகர்களையும், எங்களுடைய நிர்வாகிகளையும், உஸ்தாதுமார்கள், பிள்ளைகள் அனைவரையும் நான் இந்த இடத்திலே வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்ஷா அல்லாஹ் மிக குறுகிய நேரத்தில் ஒரு சில நிகழ்ச்சிகள் இங்கே நடைபெற இருக்கின்றது. எனவே அந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நேரம் போதாது என்ற காரணத்தினால்
ஒரு 5 நிமிடம் அளவில் பேசுவதற்காக நாங்கள் நேரத்தை சுருக்கியிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் நேரத்தை பொறுத்து. எனவே அந்த வகையில் இந்த கௌரவிப்பு வரவேற்பு இந்த வைபவத்திலே கலந்து கொள்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.